ஓசூரை தனி மாவட்டமாக மாற்றுவதே எனது முதல் இலக்கு. அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ண ரெட்டி அதிரடி பேட்டி. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில், ஓசூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தனது தீவிர பிரச்சாரத்திற்கு இடையே ஊடகங்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்த அவர், ஓசூர் வளர்ச்சிக்கான தனது எதிர்கால திட்டங்களை முன்வைத்தார். செய்தியாளர்களிடம் பேசிய பாலகிருஷ்ண ரெட்டி, கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் ஓசூர் மக்களுக்காக கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் அனைத்தும் தற்போது முடக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக அதிமுக ஆட்சியில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11 நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் புதிய குழாய் இணைப்புகள் மூலம் ஓசூர் மக்களுக்கு தடையற்ற குடிநீர் வழங்க கொண்டுவரப்பட்ட திட்டம் தற்போது திமுக ஆட்சியில் முழுமையடையாமல் முடங்கி கிடப்பதாக அவர் தெரிவித்தார். ஏரி மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட 20 கோடி ரூபாய் நிதி முறையாக பயன்படுத்தப்படாமல் பணிகள் தாமதப்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் 20 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட வணிக வளாகம் ஆகியவற்றில் முறையே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என திமுகவினர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாகவும் அவர் சாடினார். ஓசூர் மக்களின் நீண்டகால கோரிக்கையான தனி மாவட்ட அறிவிப்பு குறித்து பேசிய அவர், தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, ஓசூர் மற்றும் சூளகிரி ஆகிய 4 வட்டங்களை இணைத்து ஓசூரை தலைநகராக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்குவதே எனது முதல் கோரிக்கை மற்றும் இலக்காகும். தனி மாவட்டம் அமைந்தால் எஸ்பி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து உள்கட்டமைப்புகளும் தானாகவே வந்து சேரும். தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளாக அவர் முன்வைத்தவை: பெங்களூருக்கு இணையான ஸ்மார்ட் சிட்டி, ஓசூரை பெங்களூரு நகருக்கு இணையாக உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவது, விவசாயிகள் நலன், லிஃப்ட் இரிகேஷன் முறை மூலம் அனைத்து ஏரிகளையும் நிரப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, விமான நிலைய விரிவாக்க பாதிப்பு, ஏர்போர்ட் மற்றும் நாலேஜ் காரிடார் திட்டங்களால் விவசாயிகளின் நிலங்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பது. திமுகவினர் தங்களது சுயநலத்திற்காக மாநகராட்சியின் வருவாயை பெருக்காமல் தங்களது சொந்த வருவாயை மட்டுமே பார்ப்பதாக கூறிய அவர், இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து ஓசூரின் உண்மையான வளர்ச்சிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார். ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಸಾಹೇಬರ ಜೊತೆ ಸೇರಿದ್ರು. ಇವತ್ತು ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಸಾಹೇಬರ ಜೊತೆ ಸೇರಿ நான் அமிர்த் திட்டத்தில் அமிர்த் ஸ்கீமில் ஏற்கனவே நாம் ஆட்சி காலத்தில் 110 கோடியில் 13 நீர்த்தொட்டிகளை கட்டி புதியாக பைப்லைன்கள் அமைத்து ஒசூர் மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை நாம் தான் கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை சரியாக இவங்க கம்ப்ளீட் பண்ணாமல் சரியாக மக்களுக்கு கொடுக்காம அதுவும் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் ராமநாயக் நேருக்கு 20 கோடி கொடுத்தேன், அதுவும் தாமதப்படுத்தியிருக்காங்க. வேலை முழுமையாக செய்யலை. இந்த அமிர்த் திட்டத்தில் கொண்டு வந்த அந்த நீர்த்தட்டிகளை அந்த பைப்லைன்ஸ் போட்டு மக்களுக்கு சீரான தண்ணி கொடுக்க வேண்டும் என்றது அதுவும் தாமதமாக இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த 18 கிலோமீட்டர் இந்த ரிங் ரோடு அதுவும் தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒசூரில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. அந்த ரோடு ஆயிருந்தால் கண்டிப்பாக ஒசூரில் டிராஃபிக் நெரிசல் இருந்திருக்காது. அதுவும் தாமதப்படுத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கி பாத்தாள சாக்கடை திட்டத்தை செய்திருக்கிறாரு. அது டோட்டல் ஃபைரூர் ப்ராஜெக்ட் தான் இருக்கிறது. அது ஏதோ கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்ற வகையில் அந்த திட்டத்தை செய்திருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் 20 கோடியில் கட்டியிருக்கிறாங்க. 10 கோடி அதில் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனில் போயிடுச்சு. அது ஏற்கனவே இருக்கிற இடமே வாடகை கொடுத்துருந்தா 20-25 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வாடகை கொடுக்கறதுக்கு தனியார் இவங்க ரெடியாக ப்ரைவேட் பார்ட்டிஸ் ரெடியாக இருந்தாங்க. அந்த பில்டிங் கட்டி இப்போது 20 கோடி லோன் வாங்கி அந்த பில்டிங் கட்டி ஒசூர் மக்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாத ஒரு திட்டமாக இருக்கிறது. எம்ஜிஆர் மார்க்கெட்டை அப்படி தான் பண்ணிட்டார். அது 3 ஃப்ளோர் கட்டியிருக்கல காம்ப்ளெக்ஸ். அது கட்டி கீழே அது ஏற்கனவே இருந்த அந்த வியாபாரிகளுக்கு கீழே கொடுத்துட்டு மேலே 2-3 மாடி கட்டியிருந்தால் அதுவும் நல்ல ஒரு ரெவென்யூ வந்திருக்கும் ஒசூருக்கு. இந்த ரெவென்யூ கொண்டு வர இதில் ஒசூருக்கு இவங்க எதுவுமே செய்யலை. கார்பரேஷனுக்கு ஒரு ரெவென்யூ வந்தால் நம்ம அடுத்த நம்ம டெவலப் பண்ணலாம். ஆனால் இவங்க ரெவென்யூ கார்பரேஷனுக்கு ரெவென்யூ பார்க்கல. இவங்க அவங்களுக்கு ரெவென்யூ மட்டும் பார்த்தாங்க. சொந்த செல்ஃபிஷ் ரெவென்யூ பார்த்தாங்க. அதனால் அந்த திட்டங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் கட்டுறாங்க, ஆனால் அது பயன்பாட்டுக்கு இல்லை.
அந்த வேலையில் எதுக்கு செய்யணும்? அது மக்கள் பணம் வீணாக்கிறது தானே. இப்படி மக்கள் பணம் வீணாக்கு இப்படிக்கு 1 மடங்கு 2 மடங்கு டேக்ஸ் போட்டு அதிகமாக வருமானம் வருது. ஆனால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஒசூரில் செய்யலை. மக்கள் கட்டுற வரி பணத்தை இதுதான் கமிஷன் கரப்ஷன் லெவலில் சாப்பிட்டுருக்காங்களே தவிர மக்களுக்கு எது செய்யலை என்பது உறுதி. நம்மளுக்கு டெக்னிக்கோட்டா, அன்செட்டி, ஒசூர், சூளகிரி இந்த 4 வட்டங்களை இணைந்து ஒரு ஒசூரை ஒரு மாவட்ட தலைநகரமாக்க வேண்டும் என்றது நம்முடைய முதல் கோரிக்கை. ஒசூர் மக்கள் கோரிக்கை அது அந்த மாவட்ட தலைநகரம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ஒசூருக்கு பல உள்கட்டமைப்பு வசதிகள் வரும். பல நம்ம கேட்காமே வரும். அதெல்லாம் எஸ்பி ஆஃபீஸ் வரும், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் வரும், அப்புறமா பல அதுக்கு தேவையான எல்லா ஆஃபீஸுகளும் இந்த ஒசூரில் வரும். இந்த ஒசூர் என்ன பார்டரில் இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு மாவட்ட ஹெட் குவார்ட்டர் வரதான் ஆகணும். அப்போ தான் நிறைய வளர்ச்சி, நிறைய டெவலப்மெண்ட்ஸு, சேஃப்டி எல்லாமே இந்த ஒசூர் மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஒசூர் தலைநகரம் கொண்டு மாவட்டம் கொண்டு வருவேன். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒசூரை பெங்களூருக்கு இணையாக மாற்றுவது என்னுடைய முதல் அதே மாதிரி விவசாயிகளுக்கு லிஃப்ட் இரிகேஷன் மூலமாக எல்லா ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு நிலத்தடி தண்ணி உருவாக்கி விவசாயிகளுக்கு அதுக்கு பண்ண வேண்டும். அது இல்லாமல் விவசாயிகளிலிருந்து ஏர்போர்ட்லேருந்து நாலேஜ் காட்டுலேருந்து காப்பாற்றுவது என்னுடைய மெயின் அஜெண்டா.